ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷைனிக்ஸ் ஃப்ரீக்ஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்கடா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். நீங்களும் ஜேகே ஃபைனல் இயர் தான் படிக்கிறீங்க. ஜேகேவும் நீங்களும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஓகேடா, இந்த இன்ட்ரடக்ஷனே போதும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் இப்போது ஜேகே கிட்ட காலில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வாடி ஒன்று பார்க்கணும் போல் இருக்குதுடி, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு ஜேகே சொல்கிறான். நீங்கள் இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் ஜேகே இப்படி சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் ஐயோ ஜேகே, நாளைக்கு நான் காலேஜ் தானே வரப்போகிறேன், அப்போ பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே ஆஹா எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் போல் இருக்குதுடி அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் அடம் பிடிக்காத ஜேகே, நீ ஏன் குழந்த மாதிரி அடம் பிடிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே நீ குழந்தைன்னா நினச்சிக்கோ, எதானே நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு இப்போ ஒன்று பார்க்கணும் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் இப்போ பார்க்கணுன்னு நீ சொல்கிற, நான் எப்படி வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே பக்கத்தில் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வா, நான் உங்கள் ஏரியாக்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் டைம் வேறு ஆகிடுச்சு, இப்போ விடுவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே ப்ளீஸ் டி, எனக்கு கண்டிடி உன் புருஷன் பாவண்டி அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் ஷோ இந்த மாதிரி குழந்த மாதிரி ஆட் பண்ணியே நான் மயக்கிடுங்கண்ணா, சரி வரேன் இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் கீழே போகிறீங்க. உங்கள் ரூம்லேருந்து கீழே போனால் உங்கள் மம்மி தான் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதுவா மம்மி, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி இந்த நேரத்தில் எந்த கடைக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் அதுவா மெடிக்கல் ஷாப்புக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி என்ன வாங்கணும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது, அதனால தான் ஏதாவது வாங்கலாம், சும்மா ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே வரேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி இந்த டைமில் யாராவது வெளில போவாங்களா வயன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் ப்ளீஸ்மா ரொம்ப போர் அடிக்குது வீட்டில் இருக்கிறதுக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி சரி சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் தேங்க்ஸ் மம்மி, லவ் யூ அப்படி சொல்லிட்டு உங்கள் மம்மி சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. உடனே உங்கள் மம்மி சீக்கிரம் மட்டும் வராமல் இருந்து பாரு, எப்படி அடி வாங்குவேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இந்த சைடு தான் நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீட் எண்டில் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க. ஜேகே கால் பண்ணுறீங்க. ஜேகே வந்துட்டேன்டி அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் எவ்வளோ நேரம் ஜேகே நான் இங்கே வெயிட் பண்ணுவேன், நைட் அதுவும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே இருடி, எதுக்குடி டென்ஷனாக வர வை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கால் கட் பண்ணிடுறான். நீங்களும் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் ஜேகே வரான். பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு வந்தோடனே நீங்கள் குடுன்னு ஓடி போய் ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே என்னடி நான் மட்டும்தான் மிஸ் பண்ணேன்னு நினச்சா நீ ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக அழுகுறீங்க. ஜேகே ஹே இதுக்கெல்லாம் மாதிரி அழுவ, கொஞ்ச நாள் தானே, நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா என்ன, உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ நாளும் உன்னை மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே மிஸ் பண்ணுறது இப்படி தான் சொல்லணுமா அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஒன்று நீங்கள் வேறு எப்படி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜேகே இந்நேரம் நீ மிஸ் பண்ணேன்னு சொல்கிறத விட சைடில் காமிச்சிருந்தா நல்லா வந்திருக்கும் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அங்கே தான் ஜேகேயோட ஃபேஸை பிடிச்சி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. போதும்டி, போதும்டி, ரோடுடி, இது யார் என்ன சொல்லுவா, நான் என் புருஷனுக்கு கிஸ் பண்ணுறேன், என்ன யாராவது ஏதோ சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜேகே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே நிற்கிறான். நீங்களும் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஜேகே சரி இவ்வளோ நேரம் பார்த்துன்னே இருப்போமா, இல்லை வெளியில் எங்கேயா போவோமா அப்படின்னு ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் ஒன்று மறந்துட்டேன் நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே என்ன மறந்தான் அப்படின்னு ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் நீ எல்லாமே மறக்க தான் செய்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் சீக்ஸில் என் அழுக்கு குட்டியே மறக்க வேணாம், இந்த கிஸ்க்கு தடவை தான் வெயிட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் கொடுக்குறான். சரி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே நைட் நேரத்தில் ஐஸ்கிரீமு, நைட் நேரத்துலலாம் கிடையாது அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் எனக்கு நைட் ஆனால் கோல்லாம் பிடிக்காது ஜேகே,
ப்ளீஸ் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து ஐஸ்கிரீம்லாம் அந்த டைமில் சாப்பிடாதடி மயிறு அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. ஜிகே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு ஏன்டி குழந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிகிட்டே வரான். நீங்கள் வந்து அங்கே பாரு இங்கே தானே இருக்குது ஐஸ்கிரீம் கடை, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து சரி வா, ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கி தருவேன், அங்கே வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் வேணும் அந்த ஐஸ்கிரீம் வேணும் எல்லாத்தையும் கேட்டேன்னு வச்சுக்கோ அவள் தான் ஒன்று அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து கேட்க ஐஸ்கிரீம் தானே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஐஸ்கிரீம் தாண்டி மயிறு, நைட்டில் இவ்வளோ சாப்பிட்டோன்னா என்ன ஆகும், ஹெல்த் ஏதாவது ஆகும், வேண்டாம் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். நீங்களும் வந்து பவுட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிகே பின்னாடியே போகிறீங்க. அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக நிற்கிறீங்க. ஜிகே ஒன்று இது எங்கேன்னு இது நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். ஒன்று நீங்களும் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜிகே வந்து அங்கே வாங்க போயிட்டான். இங்கே 4-5 ரவுடி பசங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே. அங்கே பாடுறா ஏதோ ஒரு பாப்பா நிற்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களா அவங்கள பார்த்துட்டு தள்ளி வந்து நின்றுக்கிறீங்க. அவனுங்க வந்து சும்மா இல்லாமல் உங்களை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்க. நீங்களா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, இவனுங்க எதுக்கு இங்கே நிற்கிறானுங்க பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுக்கிறீங்க. உடனே அங்கே இந்த கேங்கில் இருக்க ஒருத்தன் வந்து உங்களை தான் கூப்பிட்றான். ஓய் அப்படின்னு வந்து கூப்பிட்றான். நீங்கள் திரும்பவே இல்லை. அப்புறம் மறுபடியும் ஓய் இந்தம்மா பொண்ணு அப்படின்னு வந்து கூப்பிட்றான். உடனே நீங்கள் வந்து திரும்பி பார்த்து முறைக்கிறீங்க. உடனே வந்து அங்கே கேங்கில் இருக்க எல்லாருமே அங்கே பாடுறா பாப்பா முறைக்குது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு உங்களை ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கா அது செம்ம காண்டாகுது. நீங்கள் போய் அடிச்சிடலாமோ அந்த மாதிரிலாம் தோணுது உங்களுக்கு. அந்த கேங்லேருந்து ஒரு பையன் மட்டும் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் விடுடா எதுக்குடா என் கையை பிடிக்கிற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே அந்த பையன் வந்து வா போலாம் வா அப்படின்னு வந்து அவன் ஒரு மாதிரி கூப்பிட்றான் அவங்கள. நீங்கள் என்ன நம்ம அந்த மாதிரி பொண்ணு நினச்சியா, கை விடு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. வாண்ணா வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்போது வந்து யாரோ வந்து அவனை செம்மையாக அடிக்கிறாங்க. நீங்களா ஒரு செம்ம ஷாக்கு. யாருன்னு பார்த்தா வேற யார், நம்ம ஜேகே தான். ஜேகே செம்மையாக போட்டு அடிக்கிறான். நீங்கள் வந்து ஜிகே விட்டு போதும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து இவனெல்லாம் என்னடி பண்ணுறது, இவனை பார்த்தாலே ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்மையாக அடிக்கிறான். நீங்களா ஜேகே விட்டு ஜேகே பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து வாயை மூடு போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி திட்டிடுறான். நீங்களா அப்படியே மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு நீங்கள் மட்டும் வந்துடுறீங்க. அந்த பசங்களை அடித்து இன்னொரு தடவை நான் இந்த இடத்துல உங்களை பார்க்கக்கூடாது, கிளம்புங்கடா அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லோரும் விரட்டி விட்டுறான். அவனுங்களும் வந்து அடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பெயினோடையே ஏஞ்சி போகிறானுங்க. நீங்களா அந்த ஒரு திண்டு மாதிரி இருந்திருக்கும் அந்த இடத்துல தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அப்படின்னு வந்து கூப்பிட்றான். உடனே நீங்கள் வந்து திரும்பிக்கிறீங்க. ஜேகே வந்து உங்ககிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சாரிடி பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை தொட்டம் வந்தால் எனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து நான் என்ன சொன்னேன், பிரச்சனை வேணாம் தானே சொன்னேன், நீ எதுக்கு என்ன திட்டின அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து அவன் உன்னை டச் பண்ணால் எனக்கு கோவம் வந்துச்சு ஒத்தான் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நான் உன் கூட ஹாப்பியாக ஜாலியாக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்து ஜேகே, ஆனால் நீ ஏன் தான் இப்படி சண்டை போடுறியோ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒனிஜிக்கு வந்து நான் உன்னை சண்டை போடுறேன்லாம் சொல்லாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்களும் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே உடனே பயந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஆமாம் அந்த ரவுடி பையன் ஹேண்டை பிடிச்சி இழுக்கும் போது லைட்டாக பயமாயிடுச்சு, அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி விடு அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்களும் வந்து சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து பைக்கில் ரவுண்டு போகலவா அப்படின்னு வந்து கூப்பிட்றான். உடனே நீங்கள் வந்து மம்மி வந்து தேடுவாங்க, இல்லைன்னா அப்புறம் என்னை வெளியிலே விட மாட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி ஒரு ரவுண்டாவது போய்ட்டு வரலாம் வாடி அப்படின்னு வந்து ஜேகே கூப்பிட்றான். உடனே நீங்கள் வந்து சரி ரொம்ப நேரம் கிடையாது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி வா அப்படி சொல்லிட்டு ஜேகே நீங்களும் பைக்கில் தான் போகிறீங்க. ஒரு ஹைவே ரோடு மாதிரி இருக்கும், அங்கே யாருமே இல்லை, நீங்களும் ஜேகே தான் அந்த இடத்துல ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களா
ஜேகே செம்ம ஃபாஸ்ட்டாக போட்டு ஜேகே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்து எதுக்குடி இதெல்லாம் பயப்படுற அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து மெதுவாக போயேன்டா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து என்னது டாவா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஆமாம் பின்ன பயமாக இருக்குல்ல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி சரி அப்படி சொல்லிட்டு அவன் மெதுவாக கூட்டிகிட்டு வந்து உங்களை வீட்டில் வந்து விட்டுறான். நீங்களா பாய் ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜேகே வந்து பாய்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஐ கான்டாக்ட்லேயே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே வந்து வீட்டுக்கு போகிறதா இல்லையா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து வேணாம் நான் உன் கூடவே வரேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து லூஸு அம்மா தேட போகிறாங்க போ அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஐ மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்து ஐ ஆல்சோ மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து உங்களுக்கு வந்து சீக்ஸில் வந்து கிஸ் கொடுக்குறான் அப்படின்னு வந்து கொடுக்குறான். உடனே நீங்கள் வந்து என்ன இதை மட்டும் தரா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து ஐயோ நாளைக்கு தரேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஏன் நாளைக்கு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து ரீசன் கேட்காதடி போடி அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எதுக்குன்னு சொல்ல அப்போ தான் நான் போவேன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து எனக்கு இப்போது மைண்ட் செட் இல்லை ஸோ நான் ஹக் பண்ணணுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஜேகேவும் அப்படியே கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது தூரத்தில் ஏதோ ஒரு ஹார்னர் சவுண்ட் தான் கேட்குது. ஜேகே வந்து அப்போ டப்புன்னு ஹக் பிரேக் பண்ணிடுறான். யாரோ வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உடனே சரி பொண்டாட்டி நான் போகிறேன் பாய் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து பாய் ஜேகே பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து லவ் யூடி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து லவ் யூ லாட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜேகே வந்து சரி ஓகே பார்த்து போனால் வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணு அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க உங்கள் வீட்டுக்கு. ஜேகேவும் அதே மாதிரி தான் அவனும் அவங்க வீட்டுக்கு போயிடுறான். அதான் இப்போது வீட்டுக்குள்ளே வரீங்க. அவங்க மம்மி வந்து ஏன்டி 5 minutes லேட் அப்படின்னு வந்து உங்கள் மம்மி கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து அம்மா 5 minutes தானம்மா லேட்டு இன்றைக்கி வேறு டிராஃபிக்காக இருந்துச்சா அதனால தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து பொய் சொல்கிறது பொருத்தமாக சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து பை மம்மி குட் நைட் எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. அந்த பேச்சை வந்து எடுக்காமல் இங்கே ரூம்குள்ளே வந்துட்டு ஜேகே வந்து வீட்டுக்கு வந்தோடனே கால் பண்ண சொன்னால சரி கால் பண்ணுவோம் வந்து ஜேகேக்கு வந்து கால் பண்ணுறீங்க. உடனே ஜேகே வந்து கால் அட்டன் பண்ணிட்டு பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்களும் வந்து வந்துட்டேன் ஜேகே வீட்டுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து சரிடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்து நீ வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே நீங்கள் ஜேகே வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து இல்லை இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து ஏன்டி அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நீ எனக்காக சண்டை போட்டல அது நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒன்று விட்டு போக மாட்டேன் ஓகேவா அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி விடு அதெல்லாம் மறந்துடு என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து நானா பில்லை ஹக் பண்ணிவிட்டு உங்க கூட ஃபோனில் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து பில்லை ஹக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து சரி இப்போ வந்து அந்த பில்லோ தான் நான் ஸோ நீ என்னை வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. ஆமாம் அது நீ தான் அப்படின்னு வந்து நீங்கள் ஜேகே கிட்டே சொல்கிறீங்க. ஜேகே உடனே சிரிச்சுட்டு சரி என்கிட்ட ஒரு தலைகாணி இருக்குது அது எப்போவுமே அது என் கூடவே தான் இருக்கும் அதுதான் நீ அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து சிரிச்சுட்டு சரி போய் தூங்குடா முதல்ல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து என்னடி தூங்குன்னு சொல்லிட்டு நீ பண்ண போகிற அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து கிசையாக கொடுக்காம போகிறேன் அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து பாய் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து இன்றைக்கி ஜாலியாக உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன் அந்த சனியனுங்க வந்து என்னை வெறுப்பேற்றிட்டானுங்க அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி விட்டு நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி
நீயும் போய் தூங்க சரியா அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து பாய் ஜிகே, லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கால்லாம் கட் பண்ணிடுறீங்க. ஃபியூ இயர்ஸ் லேட்டரா ஜிகேக்கும் உங்களுக்கும் இன்றைக்கி தான் மேரேஜ்லாம் முடிஞ்சு நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அவங்களா எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. நீங்களா ரொம்ப டயர்டாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிக்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தூக்கமாக வருது. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. அப்புறம் வந்து உங்களை வந்து ஜேகே வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நீங்கள் காரில் சைலண்ட்டாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து என்னடி ஆச்சு, ஏன் சைலண்ட்டாக இருக்கா அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறாரு. அவனை நீங்கள் அந்த ஒரு சைடு ஹாப்பியாக இருக்குது, ஒரு சைடு அழுகணும்னு தோணுது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து ஏன் ஏன் அப்படி யோசிக்கிற அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து இல்லை ஒரு சைடு உங்களோட இனிமேல் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு தோணுது, ஒரு சைடு எங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன்னு ஒரு ஃபீல் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து ஐயோ பொண்ணுட்டி, உனக்கு எப்படியாவது உங்கள் மம்மியை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நிஜமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜிகே வந்து ஏண்டி உங்கள் அம்மாவையும் ஒன்றும் பிரித்து எனக்கு என்னடி கிடைக்க போகுது சொல்லு, நான் கூப்பிட்டு போகிறவங்க அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி ஜிகே எனக்கு இதுவே ஹாப்பி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே நீங்கள் வந்து அப்படியே ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க காரில். காரும் வீட்டுக்கிட்ட தான் வருது. வீட்டுக்கிட்ட விட்ட உடனே நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. அவங்க என்ன ப்ராசஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் ஜிகேவும் அதெல்லாம் பண்ணிவிட்டு நைட் ஆகுது. ஜிகேவோட மம்மி தான் உங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வர்றாங்க. நீங்கள் அந்த ஆண்டி எனக்கு இவ்வளோ செயின் இதெல்லாம் வேண்டாமே, எனக்கு இது ரொம்ப கசகசன்னு இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜிகேவோட மம்மி வந்து நீ ஃபஸ்ட்டு நான் அம்மான்னு கூப்பிட, எதுக்கு ஆண்டின்னு கூப்பிட்ற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து சிரிச்சிட்டு ஓகே மம்மி, ஆனால் வந்து எனக்கு இது ரொம்ப கசகசன்னு இருக்குது, எனக்கு வேண்டாமா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே மம்மி வந்து சரி ஓகே, அதை எப்படியும் அவுத்து தான் ஆக்க போகிறேன், சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை அவுத்து வாங்கி வச்சிடுறாங்க. நீங்களும் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஏன்னு தெரில அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கி மாமா வந்து சிரிச்சிட்டு ஏண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா, போய் உன் பிடிச்சா இருப்பான்ல அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு வந்து ஜெக்கி மம்மி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே கீழே கொஞ்சம் அப்படியே ஷை ஆகிட்டு ஷோ மம்மி நீங்களும் எனக்கு கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கி மம்மி வந்து அப்போல்லாம் இல்லடி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி மம்மி வந்து உங்ககிட்ட மில்க்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. டோர்கிட்டே தான் நிற்கிறீங்க. உங்களுக்கு உள்ளே போகவே பயமாக இருக்குது. என்னன்னு தெரில, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே நின்று டோர்கிட்டே நின்று எட்டி பார்க்குறீங்க. ஜிகே வந்து ஏண்டி அங்கேயே நிற்கிற, உள்ள வாடி அப்படின்னு வந்து கூப்பிட்றான். நீங்கள் போஞ்சுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து நான் என்ன பேயாடி, தான் புருஷன் தானடி, உள்ள வாடி அப்படின்னு வந்து ஜிகே கூப்பிட்றான். உடனே நீங்கள் வந்து ஆஹா எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது, நான் வரல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே இழுத்துறான். இங்கே வந்து ஜெக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிகே வந்து என்னடியோ உனக்கு இப்போ பிரச்சனை அப்படின்னு வந்து ஜிகே சிரிச்சுட்டே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து சிரிக்காத, நான் எவ்வளோ நர்வஸாக இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து இன்னும் சிரிப்பு வருது அவனுக்கு. சரி சரி விடு நார்மலாக இரு அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நீ ஈஸியாக சொல்லிவிடுவேன் நார்மலாக இருன்னு, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்காதா, எங்கே பாரு என் கை கூட எப்படி நடுங்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிகே உங்கள் கையை காட்டுறீங்க. ஜிகே வந்து உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே உங்களுக்கு வந்து ஜிகே வந்து உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து சரி இப்போ ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்க் வாங்கிக்கிறான். நீங்கள் வந்து அப்படியே ஜிகேவை பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஜிகே வந்து நீ குடிச்சு தரியா இல்லை நான் குடிச்சு தரவா அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து எனக்கு மில்கே பிடிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து நான் குடிச்சிருவேன், அப்புறம் எனக்கு ஸ்டாமினா அதிகமாகிடும், நீ தான் பாவம் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து பின்ன அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்து இப்போ எனக்கும் பாதித்தா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து ஐயோ எல்லாத்தையும் டபுள் மீனிங்காக யோசிக்காத ஜிகே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிகே வந்து நான் அப்படிலாம் யோசிக்கல, உனக்கு அப்படி தோணுதோன்னு எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து
மண்டையிலே கொட்டுறீங்க ஜேகேவை செல்லமா. ஜேகே வந்து இருடி இருடி அப்படி சொல்லிட்டு அவன் அந்த பாதி மில்க்கு குடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றான். நீங்கள் அந்த ட்ரிங்க் பண்ணிடுறீங்க. ஜேகே வந்து உங்ககிட்ட கேட்குறான், உனக்கு ஓகேவா அப்படின்னு வந்து கேட்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஓகே தான், ஆனால் லைட்டாக பயமாக இருக்கே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து எதுக்குடி பயப்படுற விடுடி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருக்காதா ஜேகே, ஃபஸ்ட் டைம் வர அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து எனக்கு மட்டும் என்னடி அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து சிரிச்சிட்டு சரி அதுக்காக இல்லைனாலும் என் புருஷன் கேட்டு நான் செய்யாமல் இருக்கிறது, ஸோ அதனால் அவருக்காக ஓகே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து அவங்க கிட்ட வரா. நீங்கள் வந்து ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து என்ன ஜேகே அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அதுக்கெல்ல லைட்டாக நீங்கிட்ட வந்தால் என் ஹார்ட்டு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து இனிமேல் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு பொண்டாட்டி நான் மறுபடியும் கேட்குறான், உனக்கு ஓகே தானே அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் வந்து ஜேகே ஷோல்டர் மேலே போட்டுட்டு என்ன கேட்டேன் அப்படின்னு வந்து ஜேகே கிட்டே கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து உங்கள் ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்கள் கிட்டே இழுத்துட்டு உனக்கு ஓகேவான்னு கேட்டேன் அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஜேகே லிப்ஸில் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிட்டு எனக்கு ஓகே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து அப்போது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஓகே தான் சொல்லிட்டேன்லடா, எத்தனை வாட்டி கேட்ப அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து சிரிச்சிட்டு சரி நான் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே உங்களை அப்படியே பெட்டில் தான் புஷ் பண்ணுறான். நீங்கள் வந்து அப்படியே பெட்டில் வந்து பவுன்ஸ் ஆகி விழுறீங்க. ஜேகே வந்து உங்கள் மேலே ஓராயிட்டு அண்ணன் வந்து கிஸ் கொடுக்குறான். நீங்களா உங்களுக்கு செம்ம ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே வந்து ஜேகே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்து என்ன வேலையை பார்க்க வர்றீ, என்னதுக்குடி ஹக் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து எனக்கு ஷையாக இருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து அப்படியே உங்கள் இயர்ஸில் வந்துட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு வந்து கேட்குறான். வந்து ஜேகே அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. உடனே ஜேகே வந்து என்னடி ஒரு நேரம் நல்லா வாயாடினேன், இப்போ நான் வாய்ஸ் சொல்ல போகுது அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஜேகேவோட ஆர்ம்ஸ்லேயே அடிச்சுட்டு போடா எனக்கு ஒரு மாதிரி சரியாக இருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே உடனே நீ இப்படி வக்கப்பட்டுனே இருந்தால் என் வேலையை பார்க்க விட மாட்டேன் போல தள்ளுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் ஜேகே போதும் எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து எனக்காண்டி டி ப்ளீஸ் டி அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கான். இதே மாதிரி தாண்டா ஒரு 5-6 ரவுண்ட் போயிருக்கோம். நீங்களாம் செம்ம டயர்ட் ஆகிட்டீங்க. அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு வந்து படுத்துடுறான் பக்கத்தில். நீங்களா போடா எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா ஜேகே, ஏன் இப்படி பண்ணுற நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே ஒன்று சரிடி என்ன உன் புருஷனுக்காண்டி இதை கூட பொறுத்துக்க மாட்டியா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஜேகே பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. ஜேகே உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் 4 தூங்கு நல்லா அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் தூக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு செம்ம தூக்கம் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே வந்து ஜேகே ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து நல்லா ஏஞ்சி அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்து என்னடி ஆச்சு, என்ன ஏஞ்சி எவ்வளோ சீக்கிரமாக உட்காந்துருக்க அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து எனக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி அப்போது ஏஞ்சி ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரலாம்ல அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எனக்கு கால்லாம் வலிக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சிரிச்சிட்டு சரி வா நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நான் மட்டும்தான் ரெஸ்ட் ரூமில் போவேன், நீ வரக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து நான் வரேன்டி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ வந்துட்டு இறக்கி விடு நான் போய்க்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இறக்கி விட்டுறான்.
நீங்கள் வந்து மெதுவாக போகிறீங்க. உங்களுக்கு கால் எடுத்து வைக்க செம்ம பெயினாக இருக்குது உங்கள் லெக்ஸ்லாம். நீங்கள் வந்து இவனை உள்ளே வரக்கூடாதுன்னா நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கணும். ஏன் எப்படியா உள்ளே ஓடிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மெதுவாகவே நடந்து உள்ளே போயிடுறீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. உங்களுக்கு கொஞ்சம் பெயின் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜேகே கிட்டே போயிட்டு ஜேகே நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து வேணாம் நான் இப்போதைக்கு மார்னிங் மட்டும் ஏதாவது நார்மலாக சாப்பிட்டுக்கிறேன், நாளையிலேருந்து நீ குக் பண்ணு, இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஏன் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கி வந்து உனக்கு கால்லாம் பெயினாக இருக்கும்லடி, போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நான் இன்றைக்கி உனக்கு ஆசையாக ஏதாவது குக் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கி வந்து வேண்டாம் புரிஞ்சுக்கோ, இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே வந்து இன்றைக்கி நீ ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜிக்கி வந்து இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எங்கேயா போய் டின்னர் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி ஐ மிஸ் யூ ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜிக்கி வந்து மிஸ் யூ லாட்ஸ் டி பொண்டாட்டி, சரி வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்லிட்டு போகிறான். நீங்களும் வந்து போகிற ஜேகேவே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.